வணக்கம். இன்று நாம் காந்த பாதுகாப்பு அல்லது மேக்னெட்டிக் ஷீல்டிங் பற்றி பார்க்கப் போகிறோம். உடல்திறன் கொண்ட மின்னணு சாதனங்கள் வெளிப்புற காந்த புலத்தால் பாதிக்கப்படலாம். இதைத் தடுக்க ஒரு வழி இருக்கிறதா? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். நவீன கருவிகள் மற்றும் ஆய்வக உபகரணங்கள் துல்லியமாகச் செயல்பட வேண்டும். ஆனால் அருகிலுள்ள மின்சாரக் கம்பிகள் அல்லது காந்தங்கள் உருவாக்கும் தேவையற்ற காந்த புலங்கள் அவற்றின் செயல்பாட்டை சீர்குலைக்கின்றன. இதைத் தடுப்பது மிக அவசியம். இந்தச் சிக்கலை தீர்க்க காந்த ஊடுருவுதிறன் அல்லது பெர்மியபிலிட்டி என்ற பண்பை பயன்படுத்துகிறோம். மென்மையான இரும்பு போன்ற பொருட்கள் காந்த விசைக்கோடுகளை தங்களுக்குள் இழுத்துக்கொள்ளும் தன்மை கொண்டவை. மென்மையான இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு வெற்று உருளையை அல்லது கவசத்தை நாம் பயன்படுத்தப் போகிறோம். இதன் அதிகப்படியான காந்த ஊடுருவுதிறன் காரணமாக இது காந்த புலத்திற்கு ஒரு மாற்றுப் பாதையை வழங்குகிறது. காந்த விசைக்கோடுகள் எப்போதும் குறைந்த எதிர்ப்பு கொண்ட பாதையையே தேர்ந்தெடுக்கும். காற்றுடன் ஒப்பிடும்போது மென்மையான இரும்பு மிகக் குறைந்த தடையை அளிப்பதால் கோடுகள் இரும்பின் உள்ளேயே பயணிக்கின்றன. இப்போது பாருங்கள், இரும்பு கவசத்தின் உட்புறப் பகுதிக்கு எந்த காந்தக் கோடுகளும் செல்லவில்லை. அந்த வெற்றிடம் காந்த புலத்திலிருந்து முழுமையாக பாதுகாக்கப்படுகிறது. இதுவே காந்த காப்பு அல்லது ஷீல்டிங் எனப்படும். ஏன் மென்மையான இரும்பை மட்டும் பயன்படுத்துகிறோம்? ஏனெனில் அலுமினியம் அல்லது தாமிரத்தை விட மென்மையான இரும்பு ஆயிரக்கணக்கான மடங்கு அதிக காந்த ஊடுருவுதிறனைக் கொண்டுள்ளது. இதுவே சிறந்த பாதுகாப்பை அளிக்கிறது. இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் காந்த புலம் அதிகரித்தால் இரும்பு கவசம் சாச்சுரேஷன் நிலையை அடையும். அப்போது கவசத்தின் தடிமனை அதிகரிப்பதன் மூலம் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த முடியும். உதாரணமாக, மெக்கானிக்கல் கைக்கடிகாரங்களில் சிறிய மென்மையான இரும்பு கவசம் இருக்கும். இது கடிகாரத்தின் நுணுக்கமான பாகங்கள் காந்தமாகிவிடாமல் தடுத்து நேரத்தை துல்லியமாக காட்ட உதவுகிறது. பழைய கால CRT தொலைக்காட்சிகளில் பூமியின் காந்தப்புலம் எலக்ட்ரான் கற்றையை திசை திருப்பாமல் இருக்க முமெட்டல் அல்லது இரும்பு கவசங்கள் பயன்படுத்தப்பட்டன. இது தெளிவான படத்தை பெற உதவியது. மிகவும் உணர்திறன் கொண்ட கால்வனோமீட்டர்கள் மற்றும் மின்னணு சோதனைகளில் வெளிப்புற இரைச்சலை தவிர்க்க இரும்பு பெட்டிகளுக்குள் கருவிகள் வைக்கப்படுகின்றன. இது துல்லியமான முடிவுகளை தருகிறது. மருத்துவமனைகளில் உள்ள MRI ஸ்கேனர்கள் வலிமையான காந்தப்புலத்தை உருவாக்குகின்றன. இந்த தாக்கம் மருத்துவமனையின் மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் இருக்க அந்த அறையின் சுவர்கள் இரும்பு தகடுகளால் மூடப்பட்டிருக்கும். கம்ப்யூட்டர் ஹார்ட் டிரைவ்களில் உள்ள தரவுகள் காந்த முறையில் சேமிக்கப்படுகின்றன. வெளிப்புற காந்தங்கள் அந்த தரவை அழித்துவிடாமல் இருக்க ஹார்ட் டிரைவ் உரைகள் காந்த பாதுகாப்புடன் வடிவமைக்கப்படுகின்றன. சுருக்கமாகச் சொன்னால், மென்மையான இரும்பு காந்த கோடுகளுக்கு மிகக் குறைந்த தடையை அளிக்கிறது. இதனால் கோடுகள் கவசத்தின் வழியாகச் சென்று உள்ளே இருக்கும் கருவியை பாதிக்காமல் கடந்து போகின்றன. நினைவில் கொள்ளுங்கள், காந்த பாதுகாப்பு என்பது காந்த புலத்தை தடுப்பது அல்ல, மாறாக அதை திசை திருப்புவது. இதற்கு மென்மையான இரும்பு மற்றும் முமெட்டல் போன்ற அதிக ஊடுருவுதிறன் கொண்ட பொருட்கள் சிறந்தவை. ஒரு சிறிய கேள்வி: அலுமினியத்தை ஏன் காந்த பாதுகாப்பிற்கு பயன்படுத்துவதில்லை? ஏனெனில் அதன் காந்த ஊடுருவுதிறன் மிகக் குறைவு. அது காந்த கோடுகளை திசை திருப்பாது. எனவே ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இப்போது காந்த பாதுகாப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இது ஒரு மிக முக்கியமான நுட்பமாகும். நன்றி. இந்த கல்வித் தொகுப்பு விஷன்சால் AI மூலம் உருவாக்கப்பட்டது. மேலும் பல தகவல்களைத் தொடர்ந்து கற்க இணைந்திருங்கள்.